பொதுவெளியில டைவர்ஸ் அப்ளை பண்ணாத, மீடியால பேசாத பெண்கள் எல்லாம் மகிழ்வாக இருக்கிறார்கள், அவர்கள் கணவர்கள் எல்லாம் உத்தம புருஷர்கள் அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் வெரி ராங். எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்குங்க. இவங்க கம்ப்ளைண்ட் சொன்னதால அது தப்பா? இது ஒரு பெரிய சாதனை மாதிரி நானும் பாக்குறேன். மற்றவங்க மனைவிகள் சொல்லிங்க, சொல்லானா சொல்ல உள்ளடா, சொல்ற தைரியம் அவங்களுக்கு இல்லடா, சொன்னா அதன் எதிர் விளைவுகள் என்ன ஆகும்னு பயப்படுறாங்கடா. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம பிரைம் மினிஸ்டர் அவருடைய மார்ஷல் ஸ்டேட்டஸ் என்ன? எனக்கு தெரிஞ்சு 2014 வரையில் அவர் மார்ஷல் ஸ்டேட்டஸ், அதாவது மனமானவரா இல்லையன்ற இடத்துல ஒரு டாட் போட்டு போயிடுவார், கடந்து போயிடுவார். அதனால விஜயுடைய ரசிகர்களுக்கும் விஜயுடைய ஆதரவாளர்களும் சிஎஸ் அப்ளைட் ஃபார் ஏ டைவர்ஸ், அவங்க சில காரணங்களை சொல்லி இருக்காங்க. அதே போல அவர் பதில் சொல்லணும். இப்போ ரெண்டையும் கேட்டுட்டு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும். அதுக்கு முன்னால சன் நியூஸும் தினகரனும் மற்றவங்களும் இணையத்திலையும் சமூக ஊடகத்திலையும் தீர்ப்பு எழுதிடாதீங்க. அந்த மனைவியே உங்களுக்கு தெரியும், அவங்க பின்னாடி என்ன இருக்கு, அவங்க எதனால இப்படி பண்றாங்கன்றது தெரியும். நீங்க பண்ற தப்ப ஒத்துக்கணும், இது தப்பு அப்படின்னு. நெல்சன் மண்டேலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஆப்பிரிக்காவின் காந்தி போன்றவர். ஏன் காந்தி மாதிரி? அவர் ஒரு பெரிய தியாகி. அவரை பிடிச்சி உள்ள போட்டான். 27 வருஷம், 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல. இதுதான் அவருடைய தியாகம். அவர் ஃபாதர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. இதுதானே நம்ம அவரை பார்க்கணும். அவர் 3 கல்யாணம் பண்ணியிருக்காரு. 80 வயசில் 3வது திருமணம் செஞ்சாரு. இது அவருடைய பர்சனல் இஷ்யூஸ், பர்சனல் டிசிஷன். நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் முதல் மாடியில இருக்க, இவங்க கீழ் மாடியில இருக்காங்க. எந்த தொந்தரவும் இல்லை. மிஸ்டர் விஜய், ஐ அப்ரிஷியேட் ஹிம். அவர் அவங்க உணர்வை மதிப்பு கொடுக்குறாரு. அவங்க பாதையிலே நீங்க போங்க. இப்ப தனியா கூட அவங்க போய் எத்தனையோ கூக்கா செல்வமா முரசொலி செல்வம் இறந்தப்போ அவங்க போய் மலர் வளையன் அந்த திமுக ஃபேமிலியோடலாம் இருந்தாங்க. இதெல்லாம் ஒன்றும் யாரும் கண்ட்ரோல் பண்ணலையே. அவருடைய மனைவி இவ்வளவு பெரிய பவர்ஃபுல் பெர்சனா இருந்தாலும், ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலும், கோடிக்கணக்கான பேர் இவருக்கு ஆதரவா நிக்கிறாங்க தெரிஞ்சாலும், பப்ளிக்கா பெட்ஷன் குடியா, எனக்கு டைவர்ஸ் குடியான்னு கேட்கிற அளவுக்கு மனைவிக்கு சுதந்திரத்தையும், மனைவிக்கு பயமற்ற தன்மையும், மனைவியின் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாத தன்மையும் உருவாக்கி அவங்கள ஒரு டிஃபெண்டா, செல்ஃப் இண்டிபெண்டா வச்சிருக்காரு. அதுவும் அதே வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இப்போ விஜய் சார் த்ரிஷா கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு. இப்போ அது கட்சிக்குள்ளேயே ஒரு சில அந்த நெகட்டிவ் விமர்சனத்தை கொடுக்குது. கட்சியில் இருக்க ஆட்கள்லாம் வெளியேறதா அந்த செய்திகள்லாம் பார்க்குறோம். கூட்டிட்டு வராரு, திருமணத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்ல வராரு இந்த தலைமுறைக்கு? அடுத்து ஜென்சி கிட்ஸ் இதை பார்த்து என்ன கற்றுக்குருவாங்க அப்படின்ற ஒரு பயமும் ஒரு வேதனையும் எனக்கு இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பார்க்கறீங்க ஒரு அரசியல் விமர்சகரா? இதுல பாலிடிக்ஸ் எதுவும் இல்லைங்க. அதாவது யாராவது கட்சியில் இருக்கிறவங்க இதை நெகட்டிவா பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் இல்லை. அவங்க இன்னும் அவரை ஒரு விஜய் ஒரு ஆதர்ச புருஷர், நடிகர், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்றத அவங்க இன்னும் பார்க்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம முன்னால் எவ்வளோ உதாரணங்கள் இருக்குங்க. இப்போ கமல்ஹாசன் இருக்காரு. கமல்ஹாசன் சிறந்த நடிகர், அற்புதமான என்டர்டெய்னர், டான்ஸர், ஆக்டர். அவர் எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காரு உங்களுக்கு கணக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஒரு 3 நாள். நான் அதை குறைத்து மதிப்பு இல்லை. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் 2 souls. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருந்தா ஒரே கல்யாணம். இப்போ நான் 48 வருஷமா ஒரே மனைவியோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி எல்லாரும் வாழணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. புரிந்து கொள்ளும் தன்மை இல்லை எல்லாருக்கும். இப்போ இருக்கிற தலைமுறையெல்லாம் 2 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாலே ஏதோ கம்பெனியில் பேப்பர் போடுற மாதிரி டைவர்ஸ் பெட்டிஷன் போடுறாங்க. அதனால இன்னைக்கு இருக்கிற சூழல்ல கமல்ஹாசன் நான் ஏன் சொல்றேன்னா, நான் அவரை சிறுமைப்படுத்தணும்னு சொல்ல. அவர் நிறைய திருமணம் பண்ணாரு, டைவர்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால்
லிவிங் டுகெதர் இருந்தார் கொஞ்ச நாள். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, ஒரு நடிகையோட. ஆனா அவர் இன்னைக்கும் அவங்க பிள்ளைங்க நல்லா தான் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. சுருதி அண்டு இன்னொரு டாக்டர் பேருனா, பெரிய டாக்டர் பேரு, பெரிய டாக்டர் பேர் தான் சார் சுருதி, சின்னப்பா அக்ஸ்கராவா. சரி, அவங்கெல்லாம் நம்ம அப்பா வந்து மோசமான ஆளு, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்பாவுடைய சூழல்ல அப்பா அம்மாவும் சேர்ந்து வாழ முடியலன்னு. அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். நெல்சன் மண்டேலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெல்சன் மண்டேலா அவர் வந்து ஆப்பிரிக்காவின் காந்தி போன்றவர். ஏன் காந்தி மாதிரி? 27 வருஷம் தனிமை சிறையில் அந்த வெள்ளை அரசாங்கம் அவரை அடைச்சிட்டாங்க. வாலிபம் முழுவதும் அவர் சிறையில் தான் இருந்தார். அந்த சிறை கூட தனிமை சிறை பேர் கூட ராபின்சன் ஐலண்ட் நினைக்கிறேன். தீவில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஏன்னா அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய அந்த அப்பார்த்தீட் கொள்கை, அப்பார்த்தீட்னா ரேசிசம், ஒயிட் பிளாக், பிளாக்கை வந்து மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. அது அவங்க பூமி, பிளாக் உடைய பூமி தான் ஆப்பிரிக்கா. ஆனால் எங்கேருந்தோ வந்த வெள்ளைக்காரன் அவனுடைய சுப்பீரியாரிட்டி, எஜுகேஷன், பவர், மணி பவர், மசில் பவரால் அவங்களை அடிமைப்படுத்திட்டான். இப்போ இந்தியாவை கூட 300 வருஷம் அடிமைப்படுத்தி தானே இருந்தாங்க. நம்ம போராடி வெளியே வந்துட்டோம். நமக்கு ஒரு காந்தி இருந்தார். அதுபோல் தென் ஆப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் பண்றான். அதாவது டாக்ஸ் அண்ட் பிளாக்ஸ் ஷுட் நாட் என்டர் இயர்னு போடுவாங்களாம் அந்த ஊர்ல. நாய்களும் கருப்பர்களும் உள்ளே நுழைய அனுமதி இல்லைன்னு. அப்போ நீங்க ஒரு நாயோட தான் அந்த மக்களையே பற்றி அதை எதிர்த்து பெரும் போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணப்போ அந்த விடுதலை போராட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கினவர் பல பேர்ல நெல்சன் மண்டேலா. அவர் ஒரு பெரிய தியாகி. அவரை பிடிச்சி உள்ள போட்டான். அதான் நான் சொன்னேன், ராபின்சன் ஐலண்ட்ல இருக்கிற ஒரு தனித்தீவு அது. அதுல ஒரு தனிமை சிறையில போட்டான். 27 வருஷம், 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை. இதுதான் அவருடைய தியாகம். அவர் வெளியே வந்தார் 27 வருஷம் கழிச்சு. அந்த நாட்டின் ஜனாதிபதி ஆனாரு. அந்த நாடே விடுதலை பெற்றது. இன்னைக்கு அவங்கள ஆண்டுகிட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா வெரி கிரேட் நேஷன். அதாவது மினரல்ஸு, தங்கம், வைரம் எல்லாம் இருக்கிற கொட்டி கிடைக்க. ஆனால் அதை அந்த மக்கள் அனுபவிக்காம கொள்ளைக்கார மாதிரி வெள்ளையர்கள் அனுபவிச்சுட்டு இருந்தான். இது ஒரு ஹிஸ்டரி ஆஃப் தி சவுத் ஆப்பிரிக்கா பிரீஃபா. அவர் வந்து ஃபாதர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ இதுதானே நம்ம அவரை பார்க்கணும். அவருடைய வாழ்க்கை, பொது வாழ்க்கை, மக்களுக்காக அவர் பண்ண தியாகம், இதுதானே நம்ம பார்க்கணும். சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் வந்து 3 கல்யாணம் பண்ணியிருக்காரு. முதல் மனைவி, அதுக்கப்புறம் லவ் பண்ணி வின்னி மண்டேலான்னு கட்டினாரு. அவங்க கூட ரொம்ப நாள் இருந்தாரு. அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து 27 வருஷம் கழிச்சு வந்து வின்னி மண்டேலாவை லவ் பண்ணவங்களே டைவர்ஸ் பண்ணிட்டு அவர் வந்து மெஷேல்னு சொல்லி இன்னொரு அம்மாவை கல்யாணம் பண்ணார். அப்போ அவருக்கு வயசு 80 வயசில் 3வது திருமணம் செஞ்சார். இது அவருடைய பர்சனல் இஷ்யூஸ், பர்சனல் டிசிஷன். நீ ஏன் வந்து விவாகரத்து பண்ண, நீ ஏன் சேர்ந்து வாழல அப்படின்லாம் யாரும் கேட்க முடியாது. ஆனா அவருடைய இந்த பக்கத்தை பார்ப்போமா, நம்ம இந்த பக்கத்தை பார்ப்போமா? எந்த பக்கத்தை இன்னைக்கு மக்கள் பார்க்குறாங்க? உலகம் போற்றுகிறது, அந்த சவுத் ஆப்பிரிக்கா போற்றுகிறது. இது வந்து ட்வின்னிங் பண்ணி இன்னொரு நடிகையோட வந்தீங்கன்னு சொன்னா, ஏப்பா உன் பொண்டாட்டி அங்கே வந்து விவகாரத்துக்கு ஒரு கோர்ட்டில் நின்றுட்டு இருக்கு, நீ இன்னொரு பெண்ணோட வந்து ட்வின்னிங் பண்ணி கல்யாணத்துக்கு சிரிச்சிட்டு வர்றீங்கன்னு சொன்னால் என்ன மனநிலையில் இருக்கீங்க? என்ன மனப்போக்கு? என்ன ஒரு ஆணவம்? யாரை ஹர்ட் பண்ணுறதுக்கு இதை பண்ணுறீங்க? சில்ற மேட்ருங்க, இது சப்ப மேட்ருன்னு வாங்க தெரியுங்களா? அது நம்ம ரொம்ப மாரலிஸ்டிக்காக ஒருவனுக்கு ஒருத்தி, ராமன் தேடிய சீதைன்லாம் டயலாக் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இது மாதிரி சில டிஃபிகல்ட்டிஸ் வரும். எல்லாரும் வந்து அந்த சந்திரபாபு பாட்டு பாடுவார், சேர்ந்து வாழ நினைப்பவர்கள்லாம் சேர்ந்து வாழ்வதில்லை. இந்த மாதிரி ஒரு பாட்டு, அதாவது நல்ல பாட்டு, தத்துவமாக இருக்கும் அந்த பாட்டு. அதனால் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். விஜய் மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு, ஒரு பொது நலன்ல பொதுமக்கள் மேல அக்கறை உள்ளவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சங்கடம் தனிப்பட்ட வாழ்க்கையில வந்திருக்க கூடாது. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்கு இவங்க காரணம் அவங்க காரணம் இல்லை, புரிதல் இல்லை, அவ்வளவுதான் கணவன் மனைவி கிட்ட. ஆனா அவங்க சேர்ந்து வாழணுன்றதான் நான் விரும்புறேன்.
அவங்க குடும்பமும் விரும்பும், அவங்க பிள்ளைங்க அப்பா அதை பையன் பொண்ணெல்லாம் விரும்புவாங்க. ஸோ இது சேர்ந்து வாழணும்னு தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் அவர் டைவர்ஸ் கேட்கல. அவர் தனி வீட்டில் 5-6 வருஷமா தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. முதல் தளத்தில் விஜய், தரைத்தளத்தில் சங்கீதா பிள்ளைங்களோட இருக்காங்க. ஸோ அவர் வந்து அவங்கள போன்னு சொல்ல பிரியணும்னு இல்லை. அவர் இது சரி ரீகைன்சல் ஆகலாம். இப்போ ஒரு நாள் 2 நாள் விட்டால் எல்லா புண்ணும் ஆறுது இல்லை. எந்த புண்ணு ஆறாது? தீயினால் சுட்ட புண்ணாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்றாரு. தீயினால் சுட்ட புண்ணு கூட ஆறிடும், நாவினால் சுட்ட வடு ஆறாதேன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போல சில டிஃபரன்சஸ் ரீகன்சைல் ஆயிடலாம். சில டிஃபரன்ஸ் அதை வந்து இர்ரிவர்ஸில் அதை பண்ணவே முடியாதுன்னு போது சேர்ந்து வாழாமல் பிரிந்து இருப்பதே மேலில் தான் டைவர்ஸ் இந்த சிஸ்டம்லாம் இருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் டைவர்ஸ்கள் அதிகமாக இருக்குது. சினி ஃபீல்டில் இன்னும் அதிகமாக இருக்குது. இதை நான் சொல்கிறதால, இந்த யதார்த்தத்தை நான் சொல்கிறதால நான் வந்து அவங்க இஷ்யூவை பீலிட்டில் பண்ணுறேன், குறைத்து மதிப்பிடுறேன் அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னைக்கு குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல நம்ம ஊரில். நீங்கள் குற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒருத்தர் கூட தேர மாட்டாங்க. இன்னைக்கு முதல்வராக இருக்கிற ஒரு துணை முதல்வராக இருக்கார், முன்னாள் முதல்வராக இருந்தவங்க எல்லாருக்குமே தனிப்பட்ட வாழ்க்கை என்பது சர்ச்சை நிறைந்ததாக கான்ட்ரவர்சியலாக இருந்திருக்கு. ஆனால் நம்ம மக்கள் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாருமே நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ், ஒரு அட்வர்ஸ் பாஸ்ட் இருந்திருக்கு. நம்ம அதில் போய் உட்காந்து பூத கண்ணாடியை வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு பதிலாக வாட் இஸ் த ப்ரெசன்ட், அவங்க என்ன சொசைட்டிக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, அரசியலில் அவங்க ரோல் என்ன, அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு பேசிட்டு அந்த மாதிரி இல்லையே. அப்படின்னா நான் கேட்குறேன், மோடியுடைய மார்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன? நம்ம பிரைம் மினிஸ்டர் அவருடைய மார்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன? எனக்கு தெரிஞ்சு 2014 வரையில் அவர் மார்ஷியல் ஸ்டேட்டஸ், அதாவது மனமானவரா இல்லைன்ற இடத்துல ஒரு டாட் போட்டு போயிடுவார், கடந்து போயிடுவார். 2014 நாடாளுமன்ற தேர்தல் தான், தேர்தல் ஆணையம் சில திருத்தங்கள்லாம் மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வந்தப்போ தான் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பதில் சொல்லணும். அதாவது உண்டு இல்லைன்னு பதில் சொல்லணும். சும்மா கோடு போட்டு போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு திருத்தம் வந்த பிறகுதான் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் மோடி மென்ஷன்டு மேரிட். அது வரைக்கும் அவர் கல்யாணத்தையே வந்து மறைத்தார், மறுத்தார். அதனால அவருடைய மற்ற எல்லா கான்ட்ரிபியூஷன் 10 வருஷமா சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கார் குஜராத்தில் 13 வருஷத்துக்கு மேலே. இப்போ ஒரு 12 வருஷமா வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. நம்ம இதெல்லாம் பார்க்காம இல்லைங்க, அவர் கட்டின பொண்டாட்டியே காலை விட்டு வந்துட்டாருங்க, பரிதவிக்கிறாங்க. அந்த அம்மா ஆனந்தி பெண்ணோ இல்லை ஏதோ ஒரு பேர், குஜராத்தில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து நடமாட்டமே வந்து பாதுகாப்பு இல்லை கவசத்தில் வச்சுட்டு அவங்க வெளியே யார்கிட்டையும் பேச விடாம, பேட்டி கொடுக்க விடாமலாம் இவர் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன். தட் வாஸ் எ நியூஸ். பட் நான் அதை பார்த்து நான் மோடியை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். தட் இஸ் இஸ் பர்சனல் லைஃப். நான் அவருடைய எக்கனாமிக் பாலிசி, அவருடைய ஆட்சியில் நடக்கிற அலங்கோலம். இன்னைக்கு பாருங்களேன், அமெரிக்கா சொல்கிறான் இந்தியாவுக்கு என்னன்னு, நீ வந்து 30 நாளைக்கு வேணும்னா நான் அலோவ் பண்ணுறேன், ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிக்க. 31வது நாள் நீ வாங்கக்கூடாது. இதுக்கு முன்னால நம்ம தான் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம், புரியுதுங்களா? ஏன் ரஷ்யா கிட்ட வாங்கினோம்னா சீப்பு, ரூபாயிலே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவன் நம்ம நண்பன் கூட. ஆனால் அமெரிக்கா வந்து மிரட்டி மோடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, நான் சொல்கிற வெனிசுலா கிட்ட தான் அதிக விலை கொடுத்து வாங்கணும், டாலரில் வாங்கணும். நாங்கள் அதுக்கு மோடி பணிஞ்சிட்டாரு. இப்போ அதான் ஓடிட்டு இருந்தது கரண்ட்டு. இப்போ அந்த மிடில் ஈஸ்ட் யுத்தம் வந்ததால் ஈரான் வந்து அந்த இதை தடை பண்ணிட்டாங்க, கப்பல் மூவ்மெண்ட்டை, ஹோமோஸ் நீரிணைன்ற இடத்துல. அதனால இப்போ கேஸு, பெட்ரோல் எல்லாமே விலை உயர்வு, தட்டுப்பாடாகுது. அப்போ கவர்மெண்ட் வந்து கேட்டுக்குது, நான் என் காசை கொடுத்து நான் ஒரு பொருளை வாங்கிறதுக்கு அமெரிக்காக்காரன் என்னங்க என்ன அனுமதிக்கிறது? அப்போ நம்ம நாட்டின் சுதந்திரம், இறையாண்மையே வந்து போதுன்னு அர்த்தம் இல்லை. ஆக இந்த மாதிரி கொள்கைகளில் ஐ கேன் கிரிட்டிசைஸ் மோடி. ஏன்னா இப்படி நம்ம நாட்டை வந்து அடிமையாக்கிட்டார், அமெரிக்காவின் அடிமையாக்கிட்டார, இது பேசலாம். ஆனால் அவர்கிட்ட போயிட்டு ஏங்க அவர் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியை விட்டு வந்துட்டாருங்க. ரெண்டையும் நான் சொல்கிறேன். அதனால்
என்னை பொறுத்தவரையில் தனிநபர் சார்ந்த ப்ரைவேட் லைஃப்பை வந்து நம்ம துருவி பார்த்தோம்னா ஒருத்தரும் மிஞ்ச மாட்டாங்க. அதனால் விஜயுடைய ரசிகர்களுக்கும் விஜயுடைய ஆதரவாளர்களும் இது என்னன்னு எனக்கு தெரியாது, ஏபிசிடி என்னன்னு தெரியாது, அது ஃப்ரெண்ட்ஷிப்பா நட்பா, இவங்க நட்பை வந்து அவங்க மனைவி தவறா புரிந்து கொண்டார்களா, அது என்னன்னு நமக்கு தெரியாது, அதுக்குள்ள நான் போக விரும்பல. சிஎஸ் அப்ளைட் ஃபார் ஏ டைவர்ஸ், அவங்க சில காரணங்களை சொல்லியிருக்காங்க, அதே போல அவர் பதில் சொல்லணும். இப்போ ரெண்டையும் கேட்டுட்டு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும். அந்த மனைவியே உங்களுக்கு தெரியும், அவங்க பின்னாடி என்ன இருக்கு, அவங்க எதனால இப்படி பண்றாங்கன்றது தெரியும். நீங்க பண்ற தப்பை ஒத்துக்கணும், இது தப்பு அப்படின்னு. ஓகே, இது எல்லாம் டிவிகேல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப் சாங்ஸ் போட்டு விஜய் த்ரிஷா வந்து போனதை, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அவங்க ஒன்னா நடிச்சிருக்காங்க இத்தனை படம், அதனால ஃப்ரெண்ட்ஷிப்பை போய் இப்படி தப்பா பேசுறாங்க, ஏன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரக்கூடாதா, இப்படி நிறைய மீம்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தா த்ரிஷா என்ன பண்ணிருக்கணும்? இல்லப்பா உன் ஒய்ஃப் வந்து இப்பதான் வந்து விவாகரத்து கூடி கோர்ட்ல போன 4 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க, இந்த சமயத்துல உங்க கூட வந்தா உங்க ஃபேமிலியில மேற்கொண்டு பிரச்சனையாகும், நான் வரல விஜய்னு சொல்லியிருக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவங்க வந்து விஜய் அவர்களுக்கு செய்யற ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு முன்னால சன் நியூஸும் தினகரனும் மற்றவங்களும் இணையத்திலையும் சமூக ஊடகத்திலையும் தீர்ப்பு எழுதிடாதீங்கன்ற. இது வேற, பிரைவேட் லைஃப் வேற, பப்ளிக் லைஃப் வேற, அப்படிதான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சார், இப்போ நீங்க பேசுனதுல சில கேள்விகள் எனக்கு எழுது சார். நீங்க வந்து ஒரு உதாரணம் வந்து கொடுக்குறீங்க. இப்போ நெல்சன் மண்டேலா வந்து இப்படிலாம் இருந்தான்னு சொல்லிட்டு, இப்போ நெல்சன் மண்டேலாவும் விஜயும் வந்து ஒன்னா, முதல் கேள்வி சார். இரண்டாவது கேள்வி வந்து கமல்ஹாசன் குறித்து சொல்லியிருந்தீங்க. நான் இப்போ கமல்ஹாசன் வந்து 3 திருமணங்கள் பண்ணாரு, எந்த ஒரு மனைவியும் வந்து அவர் மேல வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டையும் வந்து வைக்கல. இப்போ விஜய் அவரோட மனைவி வந்து இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டாரு, எனக்கு மன உளைச்சல் வந்து கொடுத்தாரு, என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து அசிங்கப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிருந்தாங்க சார். அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்கள் செல்வாக்கு வந்து இப்போ இருக்கு சார். அப்படி இருக்கும்போது ஒரு நடிகையோட ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அது ஒரு நெகட்டிவாக தானே மாறும். அது பார்க்குற பாமர மக்களுக்கும் அப்படிதான் சார் தோணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்கள் கேள்விக்கு என்பது இல்லைன்னா, நெல்சன் மண்டேலாவும் விஜயம் ஒன்றுன்னா குழந்தை கூட சொல்லாது. ஓகே, மலைக்கும் மடுவுக்கும். இவர் ஒரு நோவிஸ் அரசியல்ல, அவர் தியாகம் பண்ண ஒரு தியாகி. ஆனா 2 பேரும் ஆண்கள், 2 பேர் மன வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு, 2 பேரும் 2 பேரும் சொல்ல முடியாது, விஜய் சொல்ல முடியாது. இவர் வந்து பல பெண்களை மணந்து இருக்கிறாரு, டைவர்ஸ் பண்ணியிருக்காரு. அப்ப அது ஒண்ணு தானே, மனிதர்கள் தானே, 2 பேருமா ஹியூமன் பீயிங் தானே. அந்த கம்பேரிசன் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். அது கூட எதுக்கு சொன்னேன்னா, அவரை சிறுமைப்படுத்துவதற்காகவோ அவர் என் மேல, நெல்சன் மண்டே மேல எனக்கு இல்லைன்னா இவ்வளவு விஷயம் நான் தெரிஞ்சு வச்சிருப்பேனா? புரியுது. அவருடைய விடுதலைக்காக போராட்டங்கள் நடத்தியதுல நான் பங்கேற்றிருக்கிறேன். இந்தியாவில் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரிலீஸ் மண்டேலான்னு தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டங்களை என்னை ஈடுபடுத்தி கொண்டவன் நான். அதனால அவர் மேல எனக்கு எந்த இதுவும் கிடையாது. தப்பா நான் இருக்கிற மாதிரி நீங்க இருக்கணும்ன்ற, புரிஞ்சுக்கணும் மனிதர்களை. மனிதர்களுக்கு 2 பக்கம் இருக்கிறது, சப்ஜெக்டிவ் லைஃப், அப்ஜெக்டிவ் லைஃப் இருக்கு, புறவாழ்வு அகவாழ்வு. புறநானூறு அகநானூறு இருக்க, அகத்தை பற்றி ஆய்வு செய்துதான் அகநானூறு, புற விஷயங்களை சொல்றதுதான் புறநானூறு. அப்ப அகமும் புறமும் மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. அதை தான் நான் சொல்ல வந்தேனே தவிர, that doesn't mean I disrespect or dishonor மிஸ்டர் மண்டேலா. எனக்கு ரொம்ப இதுவான மதிப்புக்குள்ள தலைவர். ரெண்டாவதுங்க, நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, கமல்ஹாசன் மனைவிகள் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல, நல்ல விஷயம். ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணாத மனைவிகளுக்கெல்லாம் குறை இல்லைன்னு சொல்றீங்களா? வேற வழி இல்லைங்க. இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகம். ஒரு வாட்டி ரஷ்யாவில் வந்து ரொம்ப அதிக அளவில் விவாகரத்து இருக்கும், ஏராளமான விவாகரத்து. அதாவது 10 பேர் கல்யாணம் பண்ணா 9 பேர் விவாகரத்து பண்ணுவாங்க. 80% 90%. அதை நம்ம நிருபர் ஒருத்தர் அங்கே ரஷ்யா பயணத்தின் போது கேட்டிருக்காரு, ஏன் உங்கள் ஊரில் வந்து இவ்வளோ டைவர்ஸ் நடக்குதுன்னு. அப்போ அதுக்கு சொல்லியிருக்காங்க, இங்கே யாருக்கும் அடிமை இல்லை, ஆல் ஆர் இண்டிபெண்ட், நோபடி இஸ் டிபெண்ட் அப்பான் எனிபடி. இப்போ நம்ம ஊரில் யோசிச்சு பாருங்க, கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் கணவன். ஏன்னா
இங்கே ஒரு 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 மனைவி கணவனை விட்டு பிரிந்தால் அவளுக்கு ஒரு முத்திரை குத்த வாழா வெட்டின்னுவாங்க. பிறந்த வீட்லேயும் மதிக்க மாட்டாங்க, சுற்றி இருக்கிறவங்க மதிக்க மாட்டாங்க. ரெண்டாவது அவங்க மேல பல பேர் தீய பார்வையெல்லாம் செலுத்துவாங்க. இவங்க கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்காங்கன்னு அவங்களுக்கு பாலியல் தொந்தரவுகள்லாம் சீண்டெல்லாம் வரும். ரெண்டாவது எல்லாத்தையும் விட எக்கானமி. இப்போ வேலை செய்யறவங்க எல்லாம் வேற, நான் சொல்றது அன்னைக்கு வேலை செய்யாம குடும்ப பெண்களா இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் என்ன, அவங்க நம்பிதான் பூ வாங்கினா கூட புருஷங்கிட்ட காசு கேட்பாங்க. இந்த சினிமா கூட்டு அப்போ ஒரு டிபெண்டா இருக்கும்போது சகிச்சு கொண்டு தான் இருக்கணும். ஆனா அங்க ஃபுல்லி இண்டிபெண்டன்ட், போடான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க தனியா ரூம் எடுத்துக்குவாங்க, அவங்க தனியா வேலைக்கு போறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, அவங்க குழந்தைங்களை அவங்களே ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் விமன் இன் தட் பர்டிகுலர் கண்ட்ரி. இது வந்து பல காரணங்கள்ல வாய் மூடி மௌனிகளா இருக்காங்க. நான் தான் ஒரே கேள்வி கேட்டேன், இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணாம பொது வெளியில வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணாத, மீடியால வந்து பேசாத பெண்கள் எல்லாம் மகிழ்வாக இருக்கிறார்கள், அவர்கள் கணவர்கள் எல்லாம் உத்தம புருஷர்கள் அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் வெரி ராங். எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்குங்க. இப்போ அதை சொன்னா அவங்க எதிர்காலம் உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். நான் இதை பாசிட்டிவா பார்க்கறேன். எப்படி பார்க்குறோன்னா, விஜயை வந்து பாசிட்டிவா எப்படி பார்க்குறேன்னா, அவருடைய மனைவி இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பர்சனாக இருந்தாலும், ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாலும், கோடிக்கணக்கான பேர் இவருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க தெரிஞ்சாலும், பப்ளிக்காக வந்து பெட்ஷன் கூடியா எனக்கு இது டைவர்ஸ் கூடியான்னு கேட்குற அளவுக்கு மனைவிக்கு சுதந்திரத்தையும், மனைவிக்கு பயமற்ற தன்மையும், மனைவியின் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாத தன்மையும் உருவாக்கி அவங்கள ஒரு செல்ஃப் இண்டிபெண்டா வச்சிருக்காரு. அதுவும் அதே வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க 6 வருஷம் 7 வருஷமா. நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் முதல் மாடியில் இருக்க, இவங்க கீழ் மாடியில் இருக்காங்க, எந்த தொந்தரவும் இல்லை. அப்போ மிஸ்டர் விஜய், ஐ அப்ரிஷியேட் ஹிம். அவர் வந்து அவங்க உணர்வை மதிப்பு கொடுக்குறாரு. அவங்க பாதையிலே நீங்க போங்க. இப்போ தனியா கூட அவங்க போய் எத்தனையோ கூக்கா செல்வமா முரசொலி செல்வம் இறந்தப்போ அவங்க போய் மலர் வளையன் அந்த திமுக ஃபேமிலியோடலாம் இருந்தாங்க. இதெல்லாம் ஒன்றும் யாரும் கண்ட்ரோல் பண்ணலையே. ஸோ ஃப்ரீ. இப்படி பார்க்குறேன் நான். நீங்க கம்ப்ளைண்ட் சொல்லாத ஆளுங்களுக்கு பின்னால எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவங்க கம்ப்ளைண்ட் சொன்னதால அது வந்து தப்பா? இது ஒரு பெரிய சாதனை மாதிரி நேத்துல இருந்து நானும் பாக்குறேன். மற்றவங்க மனைவிகள் சொல்லிங்க, சொல்ல உள்ளடா, சொல்ற தைரியம் அவங்களுக்கு இல்லடா, சொன்னா அதன் எதிர் விளைவுகள் என்ன ஆகும்னு பயப்படுறாங்கடா. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அதனால நீங்க கேட்ட கேள்வி வந்து ரெண்டுத்துக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க சார். எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றிகள் சார்.